கிறிஸ்துக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். இன்றையுடைய தேவ செய்தியின் தலைப்பு, கிறிஸ்துவின் வருகைக்கான ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டதா? ஒரு கேள்வியோட இன்றைய செய்தியை நாம் ஆரம்பிக்கலாம். ஏன் இந்த கேள்வி? இந்த பாடத்தை நாம் எதற்காக இந்த நாளில் தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? எதுவுமே எனக்கு தெரியாது. நான் வச்சுட்டு இருந்த பாடம் வேறு. ஆனால் கடைசி நிமிஷத்தில் தேவன் இந்த வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். எல்லாம் இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அது ஃபைனல் ஆச்சு. தேவன் அந்த சப்ஜெக்ட் எல்லாமே இதை செல்லும்படியாக செய்திருக்கிறார். ஏன் இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இன்றைக்கு போர், நாட்டுக்கு சண்டை நடக்கிற விஷயம் ரொம்ப அதிகமாக நாம் கேள்விப்படுகிறோம். வெளியில் தான் சண்டை நடக்கும் என்று நினச்சோம். அதுக்குள்ளே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமே சண்டை ஆயிடுச்சு. ரொம்ப பதட்டமான சூழ்நிலை. ஒரு 3 நாட்கள் ரொம்ப பதட்டம். எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் பஞ்சாபில் எங்கள் பொண்ணு, மருமகன், பேரப்பிள்ளைகள்லாம் அங்கே இருக்கிறாங்க. அங்கே தான் சண்டை. அவங்க இங்கே வரணும், எப்படி வருவாங்க? ரொம்ப ஒரு போராட்டமாக இருந்தது. இப்போது பார்த்தா நிறைய நாடுகளுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ கூட தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை நடக்குது. இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு அடிச்சு இப்போது நேரடியாக ஈரானுக்கு சண்டை ஆயிடுச்சு. ஈரான் மற்ற நாடுகளை அடிக்குது. அமெரிக்கா சண்டை. இப்போ அதில் சைனா உள்ள நுழைய போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. தென்கொரியா நானும் சப்போர்ட் பண்ண போகிறேன் அமெரிக்காவுக்கு விரோதமானு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் ஓடுது. நம்மளுக்கு அந்த வாரை பற்றி சரியான விழிப்புணர்வு இல்லைன்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு கொள்ளை நோய் ஏற்பட்டதுன்னா, இப்போது நாங்கள் கொரோனா கூட வந்தது, வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்தோம். டிவி பார்த்துக்கிட்டு, செல்ஃபோன் பார்த்துக்கிட்டு. அப்போ செல்ஃபோனில் ஆராதனையே நடத்துகிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனாலும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தது, ஒரு லைஃப் போயிட்டு இருந்தது. கடை திறப்பாங்க, பொருளெல்லாம் வாங்கிக்கலாம், அப்புறம் கடை மூடிடுவாங்க, நிறைய பொருள், அப்படி ஒரு லைஃபாக போயிட்டு இருந்தது கொரோனா. ஆனால் போர் அப்படின்றது அப்படி இல்லை, சண்டை அப்படி இல்லை. அவங்க ஒரு பில்டிங் மேலெல்லாம் அடிச்சிருவாங்க. கரண்ட்டு சுத்தமாக இருக்காது. கரண்ட்டு போனாலே வாழ்க்கை போன மாதிரி நம்மளுக்கு. இல்லை, கரண்ட்டு தானே நம்ம வாழ்க்கைக்கு இம்பார்ட்டண்ட்டு. அது போன மாதிரி கரண்ட்டு சுத்தமாக இருக்காது. அப்போ பூமி கடையில் தண்ணி இருக்கும், அது மேலே எடுத்துன்னு வரதுக்கு மோட்டர் வேலை செய்யாது. கிணறு இருக்கிறவங்க தப்பிச்சுக்குவாங்க. சில நேரங்களில் பெரிய பெரிய ஃப்ளாட்ஸு அது மேலே அடிச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் கீழே வந்துடுவாங்க. வீடு வாசல் கிடையாது. ரொம்ப ஒரு பெரிய கஷ்டங்க. குடிக்க தண்ணி இல்லைன்னா என்ன தண்ணி குடிப்பாங்க? இப்போ மினரல் வாட்டர் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா அந்த டைம்னா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க அந்த வாரம் நடக்கிறதுனா. நம்ம வாருடைய அனுபவம் நம்மளுக்கு சென்னை, அது ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால, பார்டர் பக்கத்தில் இல்லாததுனால கொஞ்சம் நம்மளுக்கு அது ஒரு சேஃப்டி மாதிரி போயிட்டுருக்குது. ஆனால் உண்மையிலே வார் ரொம்ப கொடூரமான ஒன்று. மக்கள் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். இப்போ நடக்கிற வாருக்கே பாருங்க, கொஞ்ச நாளில் எண்ணெய் கிணறுலாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஈராக் கூட சண்டை நடந்தது, சதாம் ஹுசேன் கூட, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ரொம்ப வயசு கம்மி தான். அப்போவே எண்ணெய் கிணறுலாம் கொளுத்திட்டாங்க, எண்ணெய் விலைலாம் ஏறிடும்னு சொன்னாங்க. அதுபடியே நம்மளுக்கு பெட்ரோல் விலைலாம் ஏறிடுச்சு. இப்போவும் அது மாதிரி முக்கியமான இடங்கள்லாம் கொளுத்திட்டாங்க. சில டிரான்ஸ்போர்ட்டிங் பிளேஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல் விலை ஏறினா உலகத்தினுடைய, அதை நம்ம நாட்டினுடைய எல்லா விலையுமே ஏறிடும். அப்போது 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்கன்னா இப்போ அவங்களுக்கு 10,000 ரூபாயில் 2,000 ரூபாய் அவங்களுக்கு ஷார்ட் இருக்கும், ஏதோ சம்பாதிக்கலான்னு. இப்போ பார்த்தா 5,000 ரூபாய் ஷார்ட் வரும். எப்படி ஒரு மோசமான ஒரு நிலை வார். அதனால் உலகம் இந்த சண்டைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது உலகம் முடிவுக்குள்ளே வருகிறதா? உலகம் முடிஞ்சிட போதா?
அதாவது 3வது உலகப் போர் ஆரம்பமாக போகுது. அன்றைக்கி எல்லாருடைய கண்ணோட்டமும் அதான் 3ஆம் உலகப் போர் ஆரம்பமாகும். அதான் எல்லாருடைய கண்ணோட்டம். ஒரு விஷயத்தை இன்றைக்கி கிறிஸ்துவ உலகம் மறந்துட்டாங்க, டோட்டலாக மறந்துட்டாங்க கிறிஸ்துவ உலகம். அதுவும் மாடர்ன் கிறிஸ்டியன்னு அதை பற்றி யோசிக்கிறாங்களான்னு நானே தெரியல இன்றைக்கி மாடர்ன் கிறிஸ்டியன்ஸில். ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும்னு ஒன்று இருக்குது. அந்த ஆயத்தம் என்பது ஒரு பில்டிங்கோ இல்லை அதுக்காக சொத்து சேர்த்து வைக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. மன லெவலில் இயேசு கிறிஸ்துவின் மனசு போல் நம்ம மாறி இருக்கிறோமா, அதான் ஆயத்தம். அதான் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் முக்கியம், நம்ம அப்படி தான் ஆகணும். அதெல்லாம் டோட்டலாக அன்றைக்கி மாடர்ன் கிறிஸ்டியன்ஸு மறந்துட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு ஈஸியாக அந்த உலகத்தினுடைய முடிவு பாருங்கள், சண்டை நடக்குது, கொரோனாலாம் வந்துச்சு, இயேசு கிறிஸ்து வந்துடுவார் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்னு அவரே சொல்லியிருக்கிறார். அதை பார்க்கலாமா? மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 24:6. வேகமாக வாசிக்கலாம். மத்தேயு 24:6. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. யுத்தம் வருது, அதெல்லாம் நடக்கணும், ஆனால் முடிவு வராது. யுத்தம் நடக்கும், கொள்ளை நோய் வரும், பூகம்பம் வரும், சுனாமி வரும். இந்த வருஷம் நிறைய வரும். நான் ஜனவரி 31 நைட்டு நான் சொல்லிட்டு 1 நான் சொல்லிட்டு வரேன், மகா பெரிய உபத்திரம் இந்த பூமிக்கு ஏற்பட போகிறது. இன்றைக்கு அது நாங்கள் ஈரான்லேயும் இஸ்ரேல்லையும் நடக்குது, துபாயில் நடக்குது, அங்கே இங்கே நடக்குது, இங்கே நடக்குதுன்னு யோசிச்சுட்ருக்குறோம். நம்மளுக்கு நடக்கலைன்னு யோசிச்சுட்ருக்குறோம். ஜனவரிக்குள்ளே பாருங்க. ஏன்னா உலகத்தின் முடிவில் வந்துட்டு உபத்திரவத்தின் நாளில் இருக்கிறோம். இப்போ சண்டை நடக்குது. இப்போ சண்டை நடக்கிறது யாருடைய சித்தத்தின்படி நடக்குது? தேவ சித்தத்தின்படி நடக்குது. ஏன் தேவ சித்தத்தின்படி நடக்குதுன்னா அந்த வசனத்திலே சொல்கிறாங்க, மறுபடியும் வாசிக்கலாங்க. அதை யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. போதுங்க, ஆனாலும் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நடக்கணும், இதெல்லாம் நடக்கணும். இன்னைக்கு இந்த மாடர்ன் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடாது, தேவனே போரை நிறுத்தும், கொள்ளை நோயை நிறுத்தும், பாஸ்டிங் இருந்து நம்ம ஜெபிக்கலாம், தேவன் நிறுத்துவார். எந்தெந்த விஷயத்துக்கு அவர் செய்வார், எந்தெந்த விஷயம் அவர் முடிவு பண்ண விஷயம் அப்படின்றதே இன்றைக்கி மாடர்ன் கிறிஸ்டியனுக்கு தெரியல. எது ஜெபம் பண்ணாலும் தேவன் கேட்டுருவார், செஞ்சிருவார்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் சில விஷயங்கள் அவர் வரையறுத்திருக்கிறார், அது கட்டாயம் என்ன ஆகணும், நடந்து ஆகணும். அவர் வரையறுத்த காரியங்கள் நடந்து ஆகணும். அதை மாற்ற ஒருவரால் முடிந்த தேவன் கை நீட்டுன்னா யார் அதை திருப்ப முடியும்? யாராலையும் திருப்ப முடியாது. அப்போ தேவனே முடிவு பண்ண விஷயம், தேவன் உலகத்தின் முடிவில் இது நடக்கணும்னு முடிவு பண்ண விஷயம். அப்போ தேவனே இது நடக்கக்கூடாது, இதெல்லாம் நிறுத்துறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்ல வரோம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்ல வரோம்னா, தேவனே இதெல்லாம் நிறுத்திட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகையை நிறுத்திருங்கன்னு அர்த்தம். கேட்டுங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை என்ன பண்ணிருங்க, நிறுத்துருங்க அப்படின்றோம். அது எப்படி முடியும்? எப்படி? ஆமாம், தேவன் இதெல்லாம் நடக்க வேண்டியதே அப்படின்னு சொன்னால் நடக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணால் என்ன அர்த்தம்? தேவன் பார்க்குறாரு, என் சித்தமும் தெரியவில்லை, என் திட்டமும் தெரியல, இவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் என்ன எதிர்பார்க்குறாங்க என்கிட்ட இருந்து. தேவன் கேட்பாரா, கேட்க மாட்டாரா? இது மாடர்ன் கிறிஸ்டியன்ஸ்க்கு இன்னைக்கு தெரியவே இல்லைங்க. இன்னைக்கு உலகம் முடிவுக்கு வரணும்னா சும்மா இந்த சண்டையெல்லாம் பார்த்துட்டு உலகம் முடிஞ்சிடும்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? அதை நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நடக்கணும், ஆனால் முடிவு இப்போ இல்லை. இந்த சண்டையில் முடிவு இல்லை. இன்னொரு வாட்டி அதை வாசிடலாங்க, இன்னொரு வாட்டி வாசிக்கலாம்.
யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆனாலும் முடிவு உடனே கிடையாது. ஏன் கிடையாது? அதை அப்போஸ்தலர் பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆனால் இயேசு கிறிஸ்து கொஞ்சம் சொல்லிட்டார், அவ்வளோதான். மீதி அவருடைய அப்போஸ்தலர்கள் சொல்லணும். 12 பேர் வச்சுட்டு போயிருக்கிறாரு, அவங்களுக்கு ஒரு பங்கு இருக்குது இல்லையா? அந்த பங்குக்கான காரியம் அவர் சொல்கிறார். அது 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. என்னங்க? விசுவாச துரோகம் முந்தி நேரிடணும். எவ்விதத்திலும் ஒருவனும் உங்களை என்ன பண்ணாதீங்க, மோசம் போக்காதபடிக்கு. சிஸ்டர் எத்தனாவது வசனங்க? 3 அங்கிள். 1 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்தில் சேர்க்கப்படுவதையும் குறித்து நான் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, சபை அவரோட சேர்க்கப்படுறது, இது எப்போ அப்படின்னு தெசலோனிக்கேய சபை காத்துட்டு இருக்குது. அவங்களுடைய வாஞ்சி எப்படி ஆயிடுச்சுன்னா, யார் வேணாலும் அவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாம், அப்படி ஆயிடுச்சு இல்லைங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, யாராவது ஒருத்தர் ஃபாரின் போய் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டப் வந்துட்டாங்கன்னா, அந்த ஃபாரின் போகிறதுக்கான எல்லா வழிகளையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வாஞ்சியாக தேடும் போது என்ன ஆகும்னா, ஏமாத்துறவங்களாம் உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்னு தெரியாமே போய் மாட்டிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அந்த வாஞ்சி ஃபாரின் போகணுன்ற ஒரு வாஞ்சை, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் மாட்டிக்குவாங்க. அப்படி இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ யாராவது அங்கே வந்துட்டாங்க, இயேசு கிறிஸ்து வாங்க போகலாம், வீடெல்லாம் விற்றுட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் ஓகேன்ற நிலைமைக்கு வந்துட்டாங்க அவங்க. அப்போ அப்போஸ்தலர் அவர்கள் அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்படி இருக்க சகோதரரே, அதாவது அன்றியும் சகோதரரேன்னு ஸ்டார்ட் பண்ணுறார். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவர் நம்ம கூட நம்ம சேர்ற விஷயமும். நம்ம இயேசு கிறிஸ்துவின் வருகையை மட்டும் நான் முதல்ல சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவின் வருகையை மட்டும் பார்க்குறோம், யுத்தங்களை பார்த்துட்டு அதுன்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, சொல்கிறாங்க இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நடக்கணும். அதைத்தான் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார். 2ஆவது வசனம். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஓகே, இப்போ தெளிவாக சொல்கிறாங்க. எங்களுடைய நிருபம் அப்படின்னா அர்த்தங்க. இப்போ அந்த நிருபம் தான் பார்த்துருக்கோம். அப்படி இப்போ நம்ம சொல்லணும்னா பைபிளில் சொல்லிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா கூட சில விஷயங்களை கவனிங்க. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி சில சம்பவங்கள் நடக்கும். அங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், நான் வர்றதுக்கு முன்னாடி உலகத்தின் முடிவை பற்றி சொன்னார் இல்லைங்களா? இங்கே அப்போஸ்தலர் பவுலுக்கு ஒரு வெளிப்பாடு வந்திருக்குது. அந்த வெளிப்பாடு அவர் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி சில சம்பவம் நடக்கும், அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது நடந்தால் இயேசு கிறிஸ்து வந்துடுவாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? அது நடந்தால் இயேசு கிறிஸ்து வந்துடுவாருன்னு முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறாரு அங்கே சொல்கிறார். அதெல்லாம் சொல்லிவிட்டு, ஆனால் இயேசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு சொன்னாக்கா கலங்க வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், பயப்படாதீங்க, இது நடக்குதான்னு பாருங்கள், வந்தால் தான், இது வந்தால் தான் வந்துட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறார். 3ஆவது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்கணும். இந்த வாறு, கொள்ளை நோய், அது இல்லை, அதெல்லாம் வர்றதுக்கான ஆயத்த பணி ஸ்டார்ட் ஆயிருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கான ஆயத்த பணி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது 1940லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதலாம் உலக போர் நடந்துச்சு, அப்போவே ஆயத்த பணின்னு ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகி ஆரம்பிச்சிச்சு. இப்போ ஒரு எக்ஸாக்டாக வர்றதுக்கான காரணம், வர்றதுக்கு முன்னாடி இதுனா ஒன்றும் நடக்கணும் இல்லைங்களா? அங்கே என்ன சொல்லிட்டாங்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க அங்கே சொல்லிட்டாங்க. அப்போ விசுவாச துரோகம் முந்தி என்ன பண்ணோம், நேரிடணும். அப்போ ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி அடையாளங்கள் அங்கே வந்துட்டே இருக்குது. இன்னொரு பக்கம்
உலகத்தில் அன்பு போயிட்டே இருக்கும். எல்லாம் பண ஆசை பண ஆசை பண ஆசை பண ஆசை தான். யாருக்கும் கொடுக்குற மனசு இல்லை. கொடுக்கிறவர்களை தடுக்கிறார்கள். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தங்க, அவங்க வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை இன்னொருத்தர் போய் அவங்களுக்குலாம் கொடுக்காதீங்க செய்யாதீங்கன்னு என்ன பண்ணுறாங்க. ஒரே பாவம் முடியாமல், வயசானவங்களும் எவ்வளோ முடியாமல் இருப்பாங்க. 60 வயசில் ஒருத்தர் வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை செய்யலான்னா அவர் ஜாலிக்காக வந்து வேலை செய்கிறாரு, நைட்டும் போகலாம். ஏதோ 60 வயசில் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு. அந்த வயசில் ஒருத்தர் வாட்ச்மேன் வேலை செய்கிறாருன்னா அவர் குடும்ப கஷ்டம் அப்படி இருக்குது. அவர் 10-20க்கு கூட அவருக்கு அவ்வளோ கஷ்டம். அந்த நிலைமைக்காகத்தான் அவங்க வர்றாங்க உடம்பு முடியாமல். 60 வயசில் ஏங்க எனக்கு 57 தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் உண்டு இல்லைன்னு ஆகிறேன். ஏதோ தேவன் கிருபையில் இன்றைக்கி பலனாக இருக்கிறேன். அதுவே பெரிய பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். அதுவே அந்த மனசே இல்லை. அப்போ உலகத்தில் அன்பு எல்லாம் இல்லாமல் போயிடும். இன்னொரு பக்கம் சண்டைகள், உபத்திரவங்கள், கொள்ளை நோய்கள், மனுஷன் சோர்ந்து போகிற சம்பவங்கள் ஒரு பக்கம் அவங்க நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி சபையில் ஒரு சில விஷயங்கள் நடக்கணும். இப்போ அது நடக்குதா, நடக்க போகுதா, நடந்துட்டு இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய வருகை எவ்வளோ சமீபமாகுதுன்னு புரிஞ்சிடும். ஆனால் இந்த கொள்ளை நோய்கள் இதெல்லாம் ஓரலாம் நம்ம பார்க்குறோம். இது இன்னும் ரொம்ப தீவிரமடையலை. இந்த கொள்ளை நோய்கள்லாம் தீவிரமடையலை. ஏன்னா தீவிரமடைஞ்சு எப்படி இருக்குன்னா மனுஷன் அதாவது ரொம்ப பெரிய கஷ்டம் வரணும். எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா வந்தது இல்லைங்களா. கொரோனா 10,000 பேருக்கு கொரோனா வந்தால் இறந்த எண்ணிக்கை பார்த்தோம்னா 10% தான். 1000 பேர் தான் இறந்தாங்க, மீதி 900 பேர் பழச்சிக்கிட்டாங்க. அதுவே கிருபை. இன்னும் கிருபையின் காலம் முடியலை. கிருபையின் காலம் இன்னும் முடியலை. முடிஞ்சிட்டு இருந்தா 10,000 கணக்கு அப்படி போயிட்டே இருக்கும். ஆனால் அது தேவன் ஒரு பயத்தை உருவாக்குறாரு. இதான் ஸ்டார்ட் ஆக போகுது, நீ எச்சரிக்கையார். ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணுவாங்க, தேவனு சில விஷயங்களை நம்மளுக்கு உணர்த்தித்தான் இருப்பார். டக்குன்னு என்ன பண்ணுறதில்ல, செய்யறதில்ல. இப்போ அது தீவிரமடையும். சண்டை எங்கேயும் நடக்குதுன்னு பார்க்குறோம். அதுவும் இப்போ ஏற்கனவே நாங்கள் அந்த இஸ்ரேலுக்கும் பக்கத்து நாடுக்கும் சண்டை ஆச்சுங்களா. அப்போவே சொன்னாங்க 3வது உலக வார் வந்துடும், இவங்க சேர்ந்துருவாங்க அவங்க சேர்ந்துருவாங்கன்னு. ஒன்றுமே இல்லை, டக்குன்னு ஆயிடுச்சு, ஒரு மாதிரி போயிடுச்சு. அப்புறம் அந்த நாங்கள் ரஷ்யாவுக்கும் பக்கத்து நாடு ஒரு நாடு இருந்துச்சுங்க, அவங்களுக்கு என்னாச்சு சண்டை. அப்போது 2வது வாழ்ற நடக்கும், அது 3வது உலக போர் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. அப்போது ஒன்றும் ஆகலை. இப்போ அப்படி எதிர்பார்க்குறாங்க. இப்போ அது டக்குன்னு என்ன ஆகிடும், அப்படியே ஆஃப் ஆகும், ஸ்டார்ட் ஆகாது. ஏன் ஆகாது அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் உச்சகட்டத்துக்கு போகணும். நாங்கள் உச்சகட்டத்துக்கு போகணும். இப்போ இது வரைக்கும் நீங்கள் நியூக்ளியர் பாம் அது போட்டாக்கா அப்படி கிலோமீட்டர் கணக்கில் எல்லாம் பஸ்பம் ஆயிடுவாங்க. அதானே பிளான் வச்சுருந்தாங்க இல்லைங்களா. அது ஜப்பானில் அதான் போட்டாங்க, அந்த பாம்பை தான். இப்போ அந்த பாம்பு எல்லாருக்கிட்டையும் இருக்குது. யார் யார்கிட்ட இருக்குது அவங்க பயந்துட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போது ஈரானில் ஒரு பாம்பு இருக்குதாம்மா, அது யாரையும் உடனே கொல்லாதான், எந்த பில்டிங்கும் நாசம் பண்ணாதான். போட்டு 50 வருஷத்தில் அந்த தேசமே இல்லாமல் போயிடுமா. எப்படின்னா புற்றுநோய் வருமா. எப்படிங்க புற்றுநோய் வருமா. 50 வருஷத்தில் ஜென்ரேஷனே இல்லாமல் போயிடுமா. அப்படிப்பட்ட பாம்பு அவங்க வச்சுக்கிறாங்களா பாருங்க, யோசனை பண்ணோம். அப்போது இந்த பாம்பை ஒரு தேசத்தில் போட்டால் கொள்ளை நோய் வந்துடுமா. யோசனை பண்ணுங்க. நீ பார்த்துருப்பீங்க, நியூஸ்லலாம் வந்துட்டு இருக்குது. அதுதான் அதுக்கு பேர் என்னமோ சொல்கிறாங்க, அந்த இதுக்கு பேர் இவங்கள என்ன ரொம்ப சிம்பிளாக அந்த பாம்ஸ் ரொம்ப சிம்பிளாக யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். அந்த ஃபார்முலா இருந்தால் ரொம்ப கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது, வெயிட் ஒன்றும் அவ்வளோ கிடையாது. ஆனால் போதும், இவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு பாம்பு போட்டோம்னா அந்த தேசமே இருக்காது. ஒரு சிட்டி காலி பண்ணுற ஒரு பாம்பு, அது கிளியராக சொல்கிறாங்க. அரௌண்டு 60 கிலோமீட்டர் சுற்று வட்டாரம், 60லேருந்து 100 கிலோமீட்டர் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பாம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் இது உச்சக்கட்டத்துக்கு போனால் தான் அந்த 3வது உலகப் போர் வரும். எது உச்சக்கட்டத்துக்கு போனோம் தெரியுமா, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு. இது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். நிறைவேறினாதான் இந்த வார் உச்சக்கட்டத்துக்கு போகும். அதுதான் 3வது உலகப் போர் தான் ஃபைனல். அப்போ விசுவாச துரோகம் என்ன ஆகணுங்க, வரணும்.
இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு கிறிஸ்து வருவார், இயேசு கிறிஸ்து வருவார்னு காத்துட்ருக்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஈஸியாக சொல்லிட்டாங்க, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாருன்னா அந்தி கிறிஸ்து வரணும், அந்தி கிறிஸ்துவ ராஜ்யம் வரணும். நீங்களா இன்னைக்கு அந்தி கிறிஸ்து வர வேண்டும் என்றால் விசுவாச துரோகம் நேரிடணும். அப்பதான் அந்தி கிறிஸ்து விசுவாச துரோகம் நேரிடணும். அப்பதான் கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்படுவான். விசுவாச துரோகம் நேரிட வேண்டும் என்றால் சபையை சாத்தான் ஏமாத்தணும். விசுவாசத்துக்கு துரோகம் பண்ணனா யார் ஏமாத்தணும்? சபையை சாத்தானே ஏமாத்தணும். அதாவது சபை சாத்தான் கைக்கு போயிடணும். துர்போதனை வந்துடும். துர்போதனா நீங்கள் நினச்சின்னுக்கிற மாதிரி இப்போ கள்ள நோட்டு அப்படி சொல்கிறோமா, கள்ள நோட்டு தெரியுமா எங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் கள்ள நோட்டம் நல்ல நோட்டம் ஒன்றா தான் இருக்கும். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்கள் கள்ள நோட்டை கையில் வச்சு நல்ல நோட்டுன்னு தான் நினச்சிப்பீங்க. அப்படி தான் கள்ள நோட்டை பிரிண்ட் போடுவாங்க. சொல்லுவாங்களே, காந்தி படம், மகாத்மா காந்தி இருக்கிறார் இல்லைங்களா, அவர் படத்தை எடுத்துகிட்டு டோரா பூஜி படம் போட்டிருப்பாங்க. நல்லா இருக்குது. நிறைய சின்ன பசங்க பேர்லாம் நிறைய சொல்ல அதுக்கு படம் போட்டிருப்பாங்க. அதை வச்சு அது பார்த்தா இது கள்ள நோட்டு பார்த்தியா, டோரா பூஜி படம் இருப்பார் அப்படி சொல்லிடலாம். ஆனால் கள்ள நோட்டு பிரிண்ட் பண்ணி புழக்கத்தில் ஓடுற டோரா பூஜை போடுவான். இல்லை நான் என்னோட இது பணம் நான் செலவு பண்ணுறேன் எல்லாம் கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு, நான் அவன் மூஞ்சி போட்டுக்குவானா, இல்லை அவன் கும்புற கடவுள் மூஞ்சி போட்டுக்குவானா? டிட்டோவாக என்ன ஒரிஜினலாக அந்த ஒரிஜினலே அப்படியே போடுவான். ஆனால் அந்த ஒரிஜினலில் சில நுணுக்கங்கள் இருக்கும். அந்த நுணுக்கங்கள் அவனுக்கு தெரியாது. அந்த நுணுக்கங்களை வச்சு தான் கள்ள நோட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்போ விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு அப்படின்னு சொல்லி துர்போதனை வரும். அப்போ அந்த துர்போதனை எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஒரிஜினல் போதனை மாதிரியே இருக்கும். பைபிள்லேருந்து தான் இருக்கும் எல்லாம். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்கள் நல்ல நோட்டை பயன்படுத்திகிட்டே இருக்கணும். நல்ல நோட்டை யார் பேங்க்கில் பாருங்கள், நல்ல நோட்டை டெய்லி அப்படியே கவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு கள்ள நோட்டு வந்தால் அந்த ஃபீல்ட்லேயே கள்ள நோட்டை எடுத்துருவாங்க. என்ற ஃபீல் இருக்குது பாருங்க, செகண்ட்ஸோட ரொம்ப கம்மி, அதில் எடுத்துருவாங்க. ஏன்? அவங்க டெய்லி நல்ல நோட்டை தொட்டு பார்த்துட்டாங்க. அது தொடுறதுலேயே அவங்களுக்கு ஃபீல் ஆகிடுது. மைனூட், ரொம்ப மைனூட் அது. அதுக்கப்புறம் தான் அதை ஸ்கேனில் போடுவாங்க. அப்படியே தேவனுடைய வார்த்தைகளை நாம் இதில் எது நல்லதுன்று நம்ம ஆராய்ந்து கொண்டே இருந்தால் தான் கள்ள நோட்டோட டிஃப்ரெண்ட் தெரியும். ஆனால் துர்போதனைன்னா பாருங்க அப்படி சொல்கிறாங்க, அப்படி அதெல்லாம் இல்லை. ஒரே மாதிரி தான் துர்போதனை இருக்கும். சபை சாத்தான் கைக்கு போக வேண்டும் என்றால் வேதத்தின் மீது இருக்கிற நம்பிக்கை அற்று போக வேண்டும். கரையில் அத்தனை துர்போதனை பைபிளில் இருக்கிறது போயிடும். தேவன் சொல்லியிருக்கிறது என்ன ஆகிடும்? போயிடும். பைபிளில் ஒரு இடத்துல ரெண்டு விஷயங்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க, போட்டிருக்கிறாங்க தெரியுங்களா? மல்கியா புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நீ டைவர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு போங்க, அது எனக்கு நான் வெறுக்கிறேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு போட்டிருப்பார் தேவன். ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா சரிங்களா, ஆபிரகாமுக்கு சொல்லும்போது என்னங்க உன் மனைவியும் பிள்ளையும் விட்டு வந்துரு வேணான்னுவார். அது கிட்டத்தட்ட டைவர்ஸ் தள்ளி விட்டு டைவர்ஸ் தலை. அப்போ தேவன் இங்கே ஒரு மாதிரி இங்கே ஒரு மாதிரி, இப்போ ரெண்டு எடுத்தாச்சு. இப்போ நான் சொல்கிறேன் பாரு டைவர்ஸ் பண்ணக்கூடாது பைபிளில் இருக்குது. இன்னொருத்தர் சொல்கிறாரு இங்கே பாரியா தள்ளி விட்டுருன்ட்டாரு, டைவர்ஸ் பண்ண தப்பு இல்லை. இப்போ ரெண்டும் பைபிளில் தான் இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒன்று மட்டும் தான் கரெக்டு, ஒன்று ஞான அர்த்தம் இருக்குது, அது நமக்கு போதனையாக இருக்குது. ரெண்டுத்தில் அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆராய்ச்சி. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்களை தான் தேவன் செலக்ட் பண்ணுறார். அப்போ என்ன ஆகுது? அதாவது விசுவாச துரோகம் நேரிடணும்னா அதுக்கு சாத்தானுடைய போதனை வரணும், துர்போதனை வரணும். அந்த துர்போதனை உள்ள நுழையணும்னா பைபிள் மேலே இருக்கிற நம்பிக்கை போகணும். அது ஒரு கையில் வச்சுருப்பாங்க. ஆனால் அது மேலே பற்றுதல்னாவது இருக்காது. அதை ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணமே இருக்காதுங்க. தேவன் சொல்லியிருக்கிறார், அதை ஃபாலோ பண்ணணுன்ற எண்ணம் சபைகளில் குறைஞ்சிட்டு வருது. சிம்பிளாக சொல்கிறேன்,
இயேசு கிறிஸ்து ஒரு கன்னத்தில் இருந்தால் மறு கன்னத்தை காட்டுன்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? ஆனால் காட்டுறதுக்கு எத்தனை பேருக்கு மனசு வருது? அதுக்கு இன்னொரு வசனம் எடுக்கிறாங்க, நீங்கள் புறாவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும் அப்படின்னா அதை திருப்பி அடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ தேவன் சொன்ன வார்த்தை கரெக்டுங்களா? உன் மனைவியின் இடத்துல அன்பு கூறுங்கள், அவங்க உன்னுடைய சரீரம் பண்ணாங்க. இன்னைக்கு மனைவியை தள்ளி விடுறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறாங்க? இன்னொரு விஷயம் தெரியுங்களா? மனைவி உன்னுடைய விழா எலும்புன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உன்னுடைய எலும்பு தான், நீ ஒழுங்காக இருந்தால் உன் விழா எலும்பு நல்லா இருக்க போது. அதை உணர்வுகளுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? தேவன் இப்படிப்பட்ட பொண்ணு எனக்கு கொடுத்துட்டாருப்பா. அதுக்கு ஒரு பாஸ்டர் சொல்கிறாரு, அந்த பொண்ணு வாழதை விட அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்கே இருக்குதுங்க வசனத்து மேலே ஆர்வம்? எங்கே இருக்குதுங்க வேதத்தின் மேலே நம்பிக்கை? ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தேவனே பின்னாடி வச்சிடுறோம். தேவன் மேலே என்ன இல்லை, தேவன் நம்மளுக்கு உபத்திரத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து நம்மளை சீர்படுத்துறான்றதே மறந்துடுறோம். பிரச்சனையை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, டைவர்ஸ் ஆக போது ஜபியுங்க. எனக்கு மனசு கிடையாது, எனக்கு பிரிவினை பிடிக்கவே பிடிக்காதுங்க. பிரிவினை பிடிக்கவே பிடிக்காது. நான் பிரிவினை நிமித்த ரொம்ப கஷ்டங்கள் எல்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஒருத்தர் படுற கஷ்டங்கள் தான். அதனால் பிரிவினை நான் விரும்புகிறதே இல்லை. எங்கே இருக்குது பைபிளில்? அப்போ பைபிள் மேலே இந்த நம்பிக்கை என்ன ஆச்சு? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கும். எங்கே கொடுக்குறோம்? நற்கிரியை செய்தால் தான் நித்திய ஜீவன் போவோம். எவ்வளோ பேரால் செய்ய முடியுது? மனசு வருதா? கொஞ்சம் பாருங்க. நம்ம யூஸ் பண்ண துணியை பரவாயில்ல இன்னொருத்தர் கேட்குறாங்க கொடுக்கலான்னு கொடுக்கறதுக்கே மனசுன்னா வருது இல்லை. இங்கே வந்துருச்சிங்களாப்பா நம்பிக்கை போயிடுச்சா? அப்போ நம்பிக்கை போனால் அடுத்தது அங்கே என்னத்தாங்க? இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். வேதத்தில் இல்லாதவைகளை நம்புகிறதற்கு இன்றைக்கு சபைகள், அது மாடர்ன் கிறிஸ்டியன்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. எது விஷயம் தெரியுங்களா? பாரம்பரியம். பாரம்பரியம் ஏன் செய்கிறாங்கன்னே தெரியாது, ஏன் பண்ணுறாங்கன்னே தெரியாது. ஆனால் அதை என்ன பண்ணுறது? நம்ம செஞ்சுத்தான் ஆகணும், நம்ம பண்ணித்தான் ஆகணும். ரொம்ப என்ன பண்ணுறதுங்க? கத்துறது இல்லைங்களா? ரொம்ப கத்தணும் அந்த இடத்துல, அந்த சத்தம் இருக்கிற இடத்துல சத்தியம் இருக்காது. தேவன் கத்த சொன்னாரா? ஏன் அமைதி இருந்தவர் கேட்காதா? ஏன் கத்துற நீ? நான் தேவன் மேலே பக்தியாக இருக்கிறேன்னு காட்டுறதுக்கு, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு தேவன் அதை விரும்புறதில்லை. தேவன் பார்த்தா போதுங்க. தேவன் பார்த்தா போதும், அதான் வேணும். கரெக்டுங்களா? தேவன் பார்க்கணும், நாம் மனுஷன் பார்க்கறதுக்கு இல்லை. அதனால் பாரம்பரியம் ரொம்ப நாயிடுச்சு, வந்துடுச்சு. பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் வந்துடுச்சு. ரொம்ப என்ன பண்ணுறதுங்க? தேவன் சொல்லாத விஷயங்கள் எல்லாம், செய்யாத விஷயங்கள் எல்லாம், வழிகாட்டாத விஷயங்கள்லாம் இவங்க தேவனுக்கே வழிகாட்டினுக்கிறாங்க. எப்படிலாம் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி சபைக்குள்ளன்னா? ஒரு சின்ன விஷயம் சொல்கிறோம் பாருங்க, அல்லேலியான்னு சொல்கிறோம். அல்லேலியான்னா கர்த்தரை துதியுங்கள், யெகோவா தேவனை துதியுங்கள், அதுதான் அதனுடைய அர்த்தம். துதியுங்கள் அது கேள்வி, அதாவது நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறாங்க. அதை என்ன பண்ணுறதுங்க? சும்மா வாய்க்கு வந்தெல்லாம் தெளிவாக இருக்குது. இப்போ அதை சொல்லணுன்னா இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்துருப்பாரா? நீங்கள் இதை சொல்லுங்கன்னு அப்போஸ்தலருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா? அவங்க சொல்லாத விஷயத்துக்கு என்ன ஆயிடுச்சுங்க? இப்போ இது ரோமன் கேத்தலிக்கில் வன்மையாக கண்டிச்சாங்க ஒரு காலத்தில். நாங்களாம் ரோமன் கேத்தலிக் சபை சார்ந்தவர்கள், அங்கெல்லாம் கத்தலாம் மாட்டாங்க, வன்மையாக கண்டிச்சாங்க. அப்படிலாம் கிடையாது, இவங்க பிரிஞ்சு போயிட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரோமன் கேத்தலேருந்து பிரிஞ்சது ப்ராட்டஸ்டன்ட் பிரிஞ்சது தான் பெந்தகோஸ்தே. ரொம்ப வன்மையாக கண்டிச்சாங்க. இன்றைக்கி என்ன நிலைமை தெரியுங்களா? ஒரு ஃபாதர் சொல்கிறாரு, அவங்க அல்லேலியான்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை அவன் எடுத்துன்னு போயிடுறான். நம்ம சொல்கிறதுக்கு ஐயோ பாஸ்டர் அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும், ஃபாதர் அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும், நம்மளா சொல்லக்கூடாது அப்படின்றார். அல்லேலியா சொன்னால் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் எப்படி கொடுக்குறேன் நினைக்கிறார் தேவன்? நான் சொல்கிறத கேட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உனக்கு ஆசீர்வாதம். அதான பைபிள் சொல்லுது. எப்படி பாரம்பரியம் உள்ள நுழையுது பாருங்க. இது பாரம்பரியம்னா பைபிள் இல்லை. யாரோ சொன்னாங்க, யாரோ செஞ்சாங்க, அதை கண்டினியூ பண்ணுறோம். ஏன் சொன்னாங்க, ஏன் செஞ்சாங்க, ஏன் அதை கண்டினியூ பண்ணுறோம், எதுவும் தெரியாது. இதில் ஒரு அட்ராக்ட் இருக்குது. அந்த அட்ராக்டுக்காக நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு ஈர்ப்பு இருக்குது, யாரையோ ஒருத்தரை ஈர்க்கிறோம் இல்லைங்களா? ஈர்ப்பு இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
என்ன ஒருத்தர் ஆன்லைனில் பேசுறதுக்கு கூடும்போது நான் தாடி வச்சுன்னு இருக்கிறேன், அதனால் உங்களை நான் கூட முடியாது, அன்டீசென்ட்டாகிறேன்ட்டாங்க. அப்போ தாடி இல்லாமல் இருந்தால் ஒரு ஈர்ப்பு. அந்த மீசியை பற்றியா, அந்த கண்ணை பற்றியா, அடேடான்வாங்களா? தெரில, எனக்கு தெரில. தேவன் வார்த்தையை பார்க்கணுமா, என் தாடியை பார்க்கணுமா? முதல்ல அது தப்பு. நான் ஏன் வீடியோ காலில் வரேன்னா நல்லா சிரிச்சு பேசுகிறேன், உங்களுக்கு தெரியுதுக்கு வரேன், அவ்வளோதான். எதை பார்க்கணும்? அது அங்கே பைபிளில் சொல்லிக்கிறாங்க, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அதை பார்க்கறதுக்கு நீங்கள் போகிறீங்களான்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ நடக்குது. பாரம்பரியம். எங்கள் சபையில் இப்படிலாம் இல்லைப்பா, நாங்களாம் ரொம்ப கரெக்டு. எந்த விஷயத்தில்? நாங்கள் சடங்காச்சாரியங்கள் ஒன்றும் செய்வதில்லை. நாங்களாம் மெட்டி போடுறதில்ல, நாங்கள் கம்பல் போடுறதில்ல, நாங்கள் செயின் போடுறதில்ல, நாங்கள் வளையல் போடுறதில்ல, நாங்கள் பூ வைக்கிறதில்ல. எங்கே சொன்னார் பைபிளில்? எங்கே சொல்லியிருக்கிறாரு? இதெல்லாம் விட்டு நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன், இதெல்லாம் விட்டால் தேவனுக்கு சந்தோஷமா? தேவனுக்கு எப்போ சந்தோஷம் வரும்? அவர் சொன்னதை கை கொள்ளணும். சுருக்கமாக சொன்னால், பொய் பேசுறதை விட்டால் தேவனுக்கு சந்தோஷம், புறங்கூறதை விட்டால் தேவனுக்கு சந்தோஷம், உதாசீனப்படுத்தாமல் இருந்தால் தேவனுக்கு சந்தோஷம், ஒருத்தரை அன்போடு நேசிச்சா தேவனுக்கு சந்தோஷம். தேவனுக்கு சந்தோஷமானதெல்லாம் விட்டாச்சு. இதெல்லாம் இவங்களுக்கு பாரம்பரியம். அப்புறம் அவங்க கிறிஸ்டின் ஆகிட்டாங்க பாரு, அவங்களுக்கு பொட்டு இல்லை பாரு, அவங்களுக்கு செயின் இல்லை பாரு, அவங்க பூ வச்சுக்கல பாரு, அவங்க நகை போடல பாரு. நம்மளும் அந்த மாதிரி இருக்கலாம். ஆச்சா, கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த சபைக்கு போயிட்டு அங்கே பூ வச்சுக்கலாம், நாங்கள் நகை போட்டுக்கலாம், எல்லாமே போகலாம், கலர் ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம், வெள்ளத்தான் போடணும்னு அவசியம் இல்லை. ஒரு பாரம்பரியம், சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சபையில் பொட்டு மட்டும் வைக்கக்கூடாது. பரவாயில்ல, பொட்டு வைக்கலன்னா என்ன? கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ எப்படி தெரியுங்க, பொட்டு வச்சா கூட தப்பு இல்லை, அப்படி போயிடுச்சு. இப்போ எது வேதத்தின் படி இருக்குது? இதில் ஏதாவது இருக்குதா? இதுதாங்க விசுவாச துரோகம், முந்தி நேரிடும். பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் வந்துடுச்சு. வசனத்தின் மேலே விருப்பம் குறைஞ்சிச்சு. அதை ஃபாலோ பண்ணுன்றது என்ன ஆச்சுங்க, குறைஞ்சிச்சு. இதெல்லாம் இப்போ நடக்குதா இல்லையா? சபையில் நடக்குதா? விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டுன்னு சொன்னார், அது இப்போது கண்டினியூ ஆகிட்டு வருதுங்களா? ஓகே, அடுத்தது அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29. அப்போஸ்தலர் 20:29. நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதா ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். எங்க வரும்? கொடிதான ஓநாய்கள். இது எப்படிப்பட்ட ஓனா தெரியுங்களா? ஆட்டுத்தோலை போட்டிருக்கிற ஓனா. ஏன்னா டைரெக்டாக ஓனா வந்தா ஆடு தானே நம்மன்னா அவன் தப்பிச்சு ஓடினுண்டா. அப்போ அது ஓனம், அதுக்கிட்ட வந்து தப்பிச்சிடணும், தெரிஞ்சிருமே. அதனால் ஆட்டுத்தோலையே போட்டின்னு வரும். கேரக்டர் பார்த்தீங்கன்னா தேவன் இயேசு கிறிஸ்து சொன்ன கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன கேரக்டருக்கு அப்படியே எதிர்மறையாக இருக்கும். ஆனால் ஆட்டுத்தோலை போட்டுனுங்களும், ஐயோ அவர் ஊழியக்காரு, ஐயோ அவர் பாஸ்டரு, ஐயோ அவர் இப்படி அவர் அப்படின்ட்டுனாங்க. அதனால என்ன ஆகிடும், ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் ஆகிடும். அதனால் தேவன் வார்த்தை மேலே என்ன ஆகிடுங்க, போயிடும். இந்த ஓநாய்கள் உள்ளே வந்திருக்குதா? இப்போது சபைகளுக்குள்ளே வந்துடுச்சா? அப்போது விசுவாச துரோகம் வரணும்னா இந்த ஓநாய்கள் வந்து நம்மளை என்ன பண்ணணும்? ஓநாய்கள் தான் மாற்றணும். மாற்றி என்ன பண்ணுங்க, விசுவாச துரோகம் வருதுன்னா அந்த ஓநாய்கள்லாம் சாத்தான் கண்ட்ரோலுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சபைகள் இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று தோணுது, சபை சாத்தான் கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு. அதனால் பைபிளில் வந்து கொஞ்சம், ஏன்னா பைபிளை சுத்தமாக எடுக்கலன்னா நம்ம எடுத்துருவோமே, ஏன்னா பைபிளை விசுவாசிகள் இருக்கிறாங்களே. அதனால் பைபிளை கொஞ்சம் எடுத்துக்கிறது, மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக போகிறது. தேவன் சொன்னதுக்கு எதிர்மறை. அதான் சொல்கிறாங்க 30ஆவது வசனத்தில் கண்டினியூ பண்ணுறாங்க பாருங்க. உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். யாரா சீஷர்கள் யாத்திரீங்களா? தேவனுடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படித்தான் நடப்பான்னு வைராக்கியமாக இருக்கிறாங்களா, அவங்க தான் சீடர்கள், கிறிஸ்துவின் சீடர்கள். தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்து இயேசுவை உன்னை பின்பற்றுகிறேன்னு முடிவு செய்திருக்கிறாங்க. அவங்க தான் சீடர்கள். தகப்பனையாவது தாயாவது மகனையாவது வீட்டையாவது விட்டு இயேசுவை உன்னை பின்பற்றுகிறாங்க, அவங்க தான் சீடர்கள். அந்த சீடர்களையே ஏமாத்துற மாதிரி இவர்கள் பேசி அவங்கள கவர் பண்ணி, ஏன்னா பைபிள் மேலே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சின்னா நம்ம ஈஸியாக மாட்டிக்கோங்க. நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி தான் போயிடும்.
நம்முடைய காரியங்கள் அப்படித்தான் போய்டும். ஒரு கஷ்டம் ஆனாக்கா தோஷம் பார்க்குற மாதிரி ஆகிடும். எது சொல்லிக்கிறாங்கன்னு பாருங்கன்ற மாதிரி ஆகிடும். அப்போது அங்கே என்ன ஆச்சு, மாறுபாடானவைகளை போதித்து, இப்படின்னா தப்பு இல்லைங்க, அப்படின்லாம் தப்பு இல்லைங்க, இப்படி பண்ணால் தப்பு இல்லைங்க. நான் ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தேன். நம்ம யாரையாவது பார்த்தா கர்த்தருக்கு இந்த ஸ்தோத்திரம்ன்ற சொல்கிறதுல பைபிளில் இல்லை. நீங்கள் பைபிளை செக் பண்ணி பார்த்தா தெரியும். நான் செக் பண்ண அப்புறம் நான் சொன்னேன், ஸ்தோத்திரம்னு சொல்லி இல்லை. ஸ்தோத்திரம்னா நன்றின்ற வார்த்தை வருது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்ன்ற வார்த்தை இருக்குது. அதே மாதிரி ஒருத்தரை பார்த்தா என்ன சொல்லணும்னு பைபிளில் சொல்கிறாங்க, உங்களுக்கு சமாதானம்னு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அப்போஸ்தலர் அதை எல்லாம் ரிப்பீட் பண்ணிகிட்டே வராங்க. கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக அதுக்கு சொல்லிகிட்டே வராங்க. இவ்வளவும் சொன்ன அப்புறம் அப்போ கூட ஒரு கருத்து இல்லை அது பழைய ஏற்பாடில் சொன்னது, உங்களுக்கு சமாதானம் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடில் ஸ்தோத்திரம் தான் சொல்லிக்கிறாங்கன்னு ஒரு கருத்து வருது. இப்போ நான் ஸ்தோத்திரம் சொல்கிறதுலே ரொம்ப ஆசை. அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸ்தோத்திரம் சொன்னால் தப்பு இல்லை பொழுது, இல்லை இதுதான் கரெக்டுன்னுவேன். உங்களுக்கு சமாதானம் சொன்னால் கரெக்டுன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுவாங்க, மாறிப்பாங்க இல்லைங்களா? அப்படி வேதத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை, வசனத்தின் மேலே இருக்கிற ஒரு அக்கறை, ஒரு பாசம் குறைஞ்சிட்டு வரும். மாறுபாடானவைகளை போதிப்பார்கள். இன்னொரு இடத்துல சொல்கிறாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், 2 தீமோத்தேயு 4:4. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். வந்துச்சு. நீங்க சத்தியம் இல்லை, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், உங்களுக்கு இடுக்கம் வைக்கிறதே இல்லை, நீ விசாலமான வழியில நடப்பாய், தேவன் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், உனக்கு அப்படியே அள்ளி கொட்டுவார், வாரி கொட்டுவார், பணம் 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 உனக்கு கொடுப்பாரு. பாவங்க, நம்மளுக்கு பணம் தேவை இருக்குது இல்லையா, அந்த பண தேவைக்கு ஏற்ற மாதிரியே மெசேஜ். அப்போ எனக்கு என்ன தோணும், அது மேலே தான் நாட்டம் போகணும், அது மேலே தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியும் தேடுங்கள் சொல்கிறவங்க எத்தனை பேருங்க இருக்கிறாங்க? அப்போது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும், அது செகண்டரி. ஆசீர்வாதம் செகண்ட். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடு, அப்போ இது கிடைக்கும்ன்றதை விட்டாச்சு, ரெண்டாவதுக்கே போயாச்சு. அந்த எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு 5வது வசனம் ஒன்று சொல்லுது இல்லைங்களா, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறாங்க, நீ பண ஆசை இல்லாதவனாக இருந்து உமக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்கள். அது போயிடுச்சு, செகண்ட் பார்ட்டு தான் வருது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இதைத்தான் போதனை ஆயிடுச்சு. வசனம் விட்டாச்சு, வசனத்தையே எடிட் பண்ணுறாங்க, அழகுபடுத்துகிறாங்க. இது எந்த மாதிரி அழகுபடுத்துகிறாங்கன்னா, இன்றைக்கு டெக்னாலஜியில் ஏஐன்னு ஒரு டெக்னாலஜி வருது. அந்த டெக்னாலஜி சும்மா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் வச்சு நம்மளை ரொம்ப அழகுபடுத்துகிறோம். அந்த டெக்னாலஜி யூஸ் ஆயிடுது வசனத்துலேயே. அப்போது நீங்கள் மாறுபாடான கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வந்தாச்சு. இப்போ யோசிப்போம், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்னாடி யுத்தங்கள் இல்லை, ஆனால் என்ன நடந்துட்டு இருக்குது, இன்னும் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதான் அதே 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்கிறாங்க பாருங்க. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், கெட்ட சிந்தை உள்ளவர்களும் போதுங்க, ஒன்னொன்னா வச்சுக்கலாம். இப்போ கிறிஸ்துவ சபைகளில் இன்றைக்கு இருக்கிற மாடர்ன் கிறிஸ்டியன்ஸில் இந்த கெட்ட சிந்தை இல்லாதவர்களை நீங்கள் தேடித்தான் செலக்ட் பண்ணணும். கரெக்டாக இல்லையா, நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு பாருங்க. அடுத்தது சொல்கிறாங்க, வாசிக்கலாம். சத்தியம் இருக்குதா, தேவன் சொல்லியிருக்கிற விஷயங்கள் சத்தியம் இருக்குதா? தேவன் அன்புள்ளவர்னா எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பார், நாக்க கட்டிங் பிளேடில் பிடிச்சி இழுப்பார், தாரை காசி காதல் ஊற்றுவார், நரகத்தில் நித்திய காலம் உங்களை வறுப்பார். ஆனால் தேவன் சொல்கிறாரு, என்னுடைய கோபம் 1 நிமிஷம், என்னுடைய தயவோ நீடிய வாழ்வு, நான் என்றைக்கும் கோபம் கொண்டதில்லை, என்றைக்கும் நான் கோபம் இருக்கிறது கிடையாது. இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறாங்க. சத்தியத்தின் மேல் அன்பு இருக்குதா? மரித்தவர்கள் வர்றதில்லை, பிசாசு தான் மரித்தவர்கள் வேஷத்தை போட்டுட்டு வந்து ஏமாத்துறோம். பைபிள் தெளிவாக சொல்லுது. சத்தியத்தின் மேல் அன்பு இருக்குதா?
உன்னை போல பிறரை நேசி. சத்தியத்தின் மேல் அன்பு இருக்குதா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, இல்லைங்களா? சொல்றாங்க இல்லையா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து. கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்கள் இன்னொருத்தரை மன்னித்து. இருக்குதா? பழிக்கு பழி வாங்குறது இருக்குதுங்க சபைக்குள்ள. எதர்ச்சியா செஞ்ச விஷயத்தை கூட அதை பெருசாக்கி, அது பூதகரமாக்கி, அதுக்கு ஒரு என்னங்க கண்ணு மூக்கு வாயெல்லாம் வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து அதுலயே வாழ்றவங்க இருக்கிறாங்க. அவர் அப்படி பண்ணிட்டார் அன்னைக்கு. பதிலுக்கு பதில் இருக்குதா? சத்தியத்தின் மேல் அன்பு இருக்குதா? அடுத்தது சொல்றாங்க, அதான் இன்னும் பயங்கரமா இருக்குது. வாசிக்கலாங்க. தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமா இருக்கிற மனுஷர்களால். போதுங்க. தேவ பக்தி ஆதாய தொழில். இன்னைக்கு தொழில் ஆயிடுச்சு. எவ்வளோ நம்மளுக்கு இன்கம் வரும்? அந்த இன்கம் வரதுக்கு என்ன பேசலாம்? அந்த இன்கம் வரதுக்கு ஜனங்களை எப்படி காக்கா பிடிக்கலாம்? இன்னைக்கு சபைகளில், மாடர்ன் கிறிஸ்டியன்ஸில் நிறைய சபைகள் அப்படித்தான். ஜனங்களை காக்கா பிடிக்கிறது இல்லைங்களா? எதை சொல்லி எதை பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ணுறது. எங்கள் அண்ணன் இருக்கிற அவர் ஒரு சபைக்கு போகிறாருங்க. அவர் ரொம்ப புலம்புவார். அவர் பேடெல்லாம் வாசிப்பார். கொஞ்சம் அவருக்கு கொடுக்குற அமௌண்ட்டு ரொம்ப கம்மி. ரொம்ப அதாவது வெளியில் வாங்குறத விட ஒரு 10% தான் கொடுப்பாங்க. அவர் அதை பார்க்க மாட்டார். தேவனுக்காக சேரன்னு வாங்கிக்கிறார். அந்த நடத்துகிறவர் லிஸ்ட்டு அனுப்புவாராம். லிஸ்ட்டு சொல்லுவாராம். அந்த லிஸ்ட்டில் சொல்லும்போது ஒரு மீட்டிங்க்கு 3 லட்சம் போடுறாராம். ஒரு மீட்டிங்க்கு அவங்க மாதம் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க. அவர் கணக்கு சொல்கிறாரு, இவ்வளோ பேர் தான் வருவாங்க, சாப்பாட்டுக்கு இவ்வளோ ஆகுதுப்போ, அது கூட யாரோ டொனேஷன் கொடுத்துருவாங்க, மற்றதெல்லாம் இந்த இவ்வளோ ஆகுது, எனக்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்க, இவ்வளோ பண்ணுவாங்க. எப்படி கணக்கு போட்டாலும் ஒரு 20,000 to 30,000 மேலே ஆகாது. ஆனால் அவர் என்னப்பா 3 லட்சம் போட்டுக்கிறாரு. இன்னும் சிலர் எப்படி தெரியுங்களா, நமக்கு ஒரு தேவைக்காக கேட்பாங்க. ஒரு 10,000 தேவைன்னா 10,000 சொல்லுவாங்க. ஆனால் 10,000 வந்துட்டுருக்கோம். ஆனாலும் திருப்பி மற்றவங்கிட்ட சொல்லி 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 அது 50,000 60,000 சேர்த்துருவாங்க. அந்த 10,000 செலவு பண்ணுவாங்க. ஒரு சிலர் மட்டும்தான் தனக்கு உண்டானவைகளும் சேர்த்து தேவனுக்காக செய்வாங்க. தேவனுக்கு செய்ததில் கணக்கே பார்க்க மாட்டாங்க. இது தேவனுக்கு 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 அதெல்லாம் தேவன் கணக்கில் வைக்கிறார். பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன திரும்ப ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் தான் ஒரு நல்ல அருமையான கதை சொல்வார். நீங்களா பையன் ஒருத்தன் வக்கீலுக்கு படிச்சுட்டான், வக்கீல் ஆகிட்டான். ஒருத்தன் கலெக்டருக்கு படிச்சுட்டான், கலெக்டர் ஆகிட்டான், அவனும் நல்லா செட்டில் ஆகிட்டான். அப்போ 3வது பையன் என்னங்க, அவனுக்கு படிப்பே இல்லைங்க, அவனை பாஸ்டர் ஆகிட்டேன், நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறான். இந்த 2 பேரை விட அவன் சந்தோஷமாக இருக்கிறான், நல்லா செட்டில்டு. உண்மை தானே? தொழிலாகிட்டாங்க. சரிங்களா? எல்லாம் தொழில். என்னங்க நீங்கள் என்ன பண்ணுங்க, இது இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான், இவ்வளோ அமௌண்ட் செஞ்சால் தான் நாங்கள் எப்படி வாழறது, நாங்கள் எப்படி போகிறது. அப்போ தேவன் தான் உங்களை வாழ வைக்கிறாருன்றதே தெரியல. மற்றவர்கள்கிட்ட நம்ம கேட்டால் தான் அவங்க தான் வாழ வைக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறோம். இல்லை, தேவன் வாழ வைக்கிறார். நீங்கள் ஜபிங்கள்னு சொல்லலாம். எனக்கு இந்த பொருளாதார தேவைகள் இருக்குது, எனக்காக நீங்கள் ஜபிங்கள்னு சொல்லலாம். ஜபிங்கள்னு சொல்கிறத விட்டுட்டு எனக்கு நீங்கள் கொடுங்க, எனக்கு கொடுங்க என்ன பண்ணுறதுங்க? ஆதாய தொழிலாக்கிட்டு இந்த ஆதாய தொழிலுக்காக இவங்க என்ன அடுத்தது செஞ்சிடறாங்கன்னா வசனத்தை விட்டுறாங்க. எப்படி உங்ககிட்ட காசு கை நீட்டி ஒருத்தட்டு காசு வாங்கிட்டா அவங்க ஏதாவது தப்பு பண்ணாக்கா அவங்கள போய் இது தப்பு பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு மனசு வரும். ஏன்னா அவங்க கொடுக்காம போயிட்டாங்கன்னா அப்போ என்ன ஆயிடுச்சுங்க, தொழில் ஆயிடுச்சு. கண்டினியூ பண்ணுங்க அந்த வசனத்தை. மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். மாறுபாடான தர்க்கம் வந்துச்சுங்களா? ஆதாய தொழிலாயிட்ட உடனே மாறுபாடான தர்க்கங்கள் தான் ஆகுது. இதே தான் மறுபடியும் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ரிப்பீட் பண்ணுவாங்க. 2 தீமோத்தேயு 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஓகேங்களா? கடைசி காலம் கொடிய காலம் வரும். நம்ம எல்லாத்தையும் படிக்க வேண்டாம், வரும்ட்டாரா? 4வது வசனம். துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். போதுங்க, தேவ பிரியராய் இல்லாமல் சுகபோக பிரியர். ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும், ஆடம்பரமாக இருக்கணும். எல்லாத்துக்கும் நாங்கள் ஆடம்பரம் வேணும். அதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு என்ன செய்யலாம்?
ஒரு சபை பாஸ்டர் ஒருத்தங்க, ரொம்ப நல்ல மனுஷன். அவர் அந்த சபையிலே தங்கிடுவார். அவர் சபையில் இருக்கிறாருன்றதுக்காக அவருக்கு சூப்பர் கட்டில், ரொம்ப பிரமாதமான கட்டில்னா வெறும் கட்டில், பெட்டோட சொல்கிறேன், நல்லா காஸ்ட்லி பெட்டு வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜு, ஏசி, 1க்கு 2 ஏசி வந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் அவர் ஊழியம் பண்ணுறாரு, ஊழியக்காரனா கொஞ்சம் மரியாதை இல்லையா, கொஞ்சம் அவங்க ஊழியக்காரருடைய நன்மை என்ன பண்ண விரும்பணுமே, அதுக்காக அவருக்கு அவ்வளோ கொடுத்தாங்க. ஆனால் அது அவ்வளோத்தையும் அவர் எடுத்துக்கலைங்க. அவர் ஒரு சிங்கிள் காட்டு, ஒரு சின்ன கட்டு, அதை ஒரு ஆள் படுக்கிற கட்டில் சொல்லுவாங்க இல்லையா, சிங்கிள் காட்டு தான். அதில் ஒரு சின்ன ஒரு பெட் இருக்கும், ஒரு டேபிள் ஃபேன் இருக்கும், அவ்வளோதான். மற்றதெல்லாம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, வாங்குவார், ட்ரெஸ்ஸெல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் வாங்குவார். வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லாத்தையும் வச்சு ஏங்க விடுவார். அந்த காசை அப்படியே தேவன் காரியத்துக்கு தான் போடுவார், மற்றவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு, அந்த சபையினருக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு. அப்படிங்க அவருக்கு தேவைக்கு மாதமான இது வந்துடும். அவருக்கு அசிஸ்டண்ட் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சம்பளமும் போயிட்டு மீதியெல்லாம் அவ்வளோதான். அப்படியே வாழ்ந்தார். இப்போ இருக்கிறாரு என்னன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சுபபோக வாழ்க்கை வாழ்கிற வாழ்க்கை, வசனம் போயிடுச்சு. வசனம் போனால் நம்பிக்கை போச்சு, நம்பிக்கை போனால் சாத்தான் உள்ளே வந்துடுவான். சொல்லிட்டாருங்க, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு, விசுவாசத்திற்கு துரோகம் ஒன்றா வந்துடுச்சு. நான் 5வது வசனம் வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். வந்துச்சுங்களா, அதன் பலனை தேவனுக்காக செய்ய மாட்டாங்க. அந்த வேஷம் போடுறவங்க எப்படி, வேஷம் ஏன் போடுறோம்? 4 செவத்துக்குள்ளே நான் மட்டும் பார்க்குறதுக்காக வேஷம் போடுறேன். வேஷம் போடுகிறார்கள்னா மற்றவங்க பார்க்குறதுக்கு தான். நீ ஜெபம் பண்ணாலும் அது சத்தத்தை உயர்த்தி பண்ணுறோன்னா மற்றவங்க பார்க்குறதுக்கு, அது உஷாராக பார்த்துக்கணும். நான் ஜெபம் பண்ணுறேன், தேவனுக்காக ஜெபம் பண்ணுறேன், அதெல்லாம் ஓகே. அதில் எந்த ஆக்டிவிட்டியும் மாதிரி இருக்கக்கூடாது. எப்படி ஏசுக்கு சொன்னாரோ அப்படியே தான், அவ்வளோதான். பார்த்தீங்களா, அப்படி மாறிச்சுனாலே நம்ம வேஷம் போடுறோம், ஒரு அட்ராக்டிவ் இல்லைங்களா, அது கொண்டு வரும், அவன் ஈர்ப்பு. ஆனால் தேவனுக்குள்ள அது இல்லை இல்லைங்களா. அதனால் அது என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. மறுபடியும் அந்த லைன் வாசிங்க. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். அதன் பலன் என்ன பண்ணுவாங்க, மறுதலிக்கிறவர்கள். தேவனுக்காக செஞ்சுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு வர்றதில்லை, தேவனுடைய வார்த்தையின்படி வாழ மாட்டாங்க. இவங்க எப்படியோ போட்டவங்கன்னா, ஏசியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம், ஏசியா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல். நாங்கள் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷன், 7 ஸ்திரீனா 7 சபை, ஒரே புருஷன் கர்த்தராக இயேசு கிறிஸ்து. பேருக்கு மாத்திரம் நீ புருஷனாரு, நீ இருந்தால் தான் நான் கிறிஸ்டின் ஒத்துக்குவாங்க இருக்கிறோம். ஆனால் எங்கள் சொந்த வஸ்திரம்னா நாங்கள் நீதி, சொந்த நீதி, சொந்த ஆகாரம்னா நாங்கள் பைபிளில் நீ கொடுத்த ஆகாரம்லாம் நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்துக்குவேன், என்ன உங்களுக்கு ஊருக்கா மாதிரி தொட்டுக்கிறோம், அவ்வளோ தான். இன்றைக்கி இந்த நிலைமைக்கு சபை என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. ஆனால் சபை எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுது தெரியுங்களா, பாவத்தை குறித்து உணர்த்தணும். நான் ஒரு பாவத்தை குறித்து ஒருத்தர் உணர்த்தினே இருந்தேன்னா, நான் பாவம் செஞ்சேன்னா அது எனக்கு உணர்த்தப்படும். இன்றைக்கி பாவத்தை குறித்து உணர்த்துகிற சபைகள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2வது, தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகிறோம் என்பதை உணர்த்தணும் இல்லைங்களா. அது என்னங்க, உணர்த்தணும், அதில் பயப்படணும். இன்றைக்கி தேவனுடைய கோபம் வந்துருச்சுன்னா, தேவன் கோபமாகறாங்க உன் மேலே, அதுக்கு தான் இது வந்திருக்குது, அதனால் நான் நிறைய இந்த விஷயத்தெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்கிறதுக்கு பயந்துக்குன்னு அதெல்லாம் கூடாது, இதெல்லாம் பிசாசு வேலை அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி அந்த மனுஷன் அந்த பாவத்தை உணர்த்துறதே இல்லை. எல்லாம் ஒரு வியாதி பண்ணால் தேவன் இதை எடுத்து போட்டுறாரு, உங்களுக்கு சரியாக்கிறார், இது ஆக்கிறார். ஆனால் எத்தனை பேருங்க, இல்லை இது தேவனுக்கு ஏதோ ஒரு கோபமாக இருக்குது உங்கள் மேலே, இல்லை ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு தேவன் சொல்லியிருக்கிறாரு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேருங்க. பிசாசை கட்டி செபியுங்கள், சரியாயிரும். ஏன் பிசாசை எனக்கு விட்டாரு, நான் காலகாலமாக தான் கும்பிட்டுருக்குறோம்,
உமாண்ட தானே இருக்கிறோம், ஆராதனைக்கு உங்ககிட்ட தானே வரும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் தானே செஞ்சுட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது பிசாசை ஏன் விட்டீங்க? பிசாசு என்கிட்ட வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிருந்தீங்க? அதுக்கு தானே நான் உங்ககிட்ட இருக்கிறோம், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு தானே இருக்கிறோம். கரெக்ட் தானே? அப்போ பிசாசு எப்படி வந்துச்சு? சிந்திக்க விடுறதே இல்லைங்க நம்மளை. சத்தியத்தை விட இல்லைங்களா, அதாவது சத்தத்தை விட சத்தியத்துக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுக்கணும். சத்தத்தை வேணுங்க, சத்தம். அன்றைக்கி பார்க்குறேன் ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் இப்போ பயங்கரமாக கத்துறாங்க. ஒரு காலத்தில் கத்துறதே பிடிக்காது, இப்போ பார்த்தா ரோமன் கத்தோலிக் பயங்கரமாக கத்துறாங்க, கை தட்டுறாங்க. பதில் நம்ம வந்து பெந்தகோஸ்தில் தானே பார்த்தோம், எல்லாமே அங்கே பண்ணுறாங்க. நடுவில் அந்நிய பாஷை பேசுகிறாங்க. அது அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. யாரை பார்த்து பண்ணாங்க? இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய தாய் சபை அதுவே என்ன ஆச்சு? இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லைங்களா? காணிக்கை வாங்க நோக்கமாக இருக்கிறத விட கொடுக்கறதுக்கு மனசு நிறைய வரணும், நிறைய கொடுக்கணும். தேவன் ஏவுறாரு, உடனே கொடுக்கணும். அவருக்கு பணக்காரோ ஏழை அதெல்லாம் தெரியாது. தேவன் விஷயம் கேட்குற, தேவன் ஏவுறார், இது கொடுங்கன்னு சொல்கிறார், உடனே என்ன பண்ணிடணும்? நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை ஹெல்ப் பண்ணிடணும். முகத்தாட்சினை பார்த்து, முகத்தை பார்த்து, ஆளை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து, உயர்வை பார்த்து ஒரு நன்மை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் நன்மை செய்ய பழகணும். அதான் வளர்ச்சி. மெச்சூர்ட் ஆகாதவங்க தாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னொன்று, சபைக்கு ஆளை சேர்க்கக்கூடாது, தன் சபைக்கு ஆளை சேர்க்கக்கூடாது, தேவன் சபைக்கு ஆளை சேர்க்கணும். தேவன் சபைக்கு தான் ஆளை சேர்க்கணும். என் சபை எத்தனை பேர் கூட்டம் வருது அது எனக்கு தேவையே இல்லை. தேவன் சபையில் எவ்வளோ கூட்டத்தை நான் கரெக்டாக சேர்க்குறேன், அவைகளை தான் செய்யணும். அப்போது உலகத்தின் முடிவை பார்க்குறோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டுன்னு பார்க்குறோமே, இதில் ஒரு ஸ்டெப்பு பொருந்தது. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் இன்றைக்கி சபைக்குள்ளே பொருந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து வந்துடுவாரா அப்படின்னா இல்லை, இன்னொரு தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வச்சுட்டு அதை முடிச்சிடலாம். லூக்கா 18:8. லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மனுஷகுமாரன் வரும்போது யார் சொல்றது? இயேசு கிறிஸ்து தான் சொல்றேன். நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோன்னு சொல்றேன். இப்போ இயேசு கிறிஸ்து வருகை வரும்போது இங்கே எவ்வளோ விசுவாசம் போயிடும் தெரியுமா? இப்போ பார்த்தா லிஸ்ட்டில் இன்னைக்கு மாடர்ன் கிறிஸ்டின் இருக்கிறாங்கன்னா அப்போது உண்மையான கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க? உண்மையான கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ணுறவங்க குறைஞ்சிட்டே வருதுங்க. நல்லா நானும் நிறைய பார்த்துட்டேன். சத்தியத்துக்காக நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வாஞ்சியாக வராங்க. காலப்போக்கில் அப்படியே அவங்களும் மாடர்ன் கிறிஸ்டினாக மாறிடுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்கிறது என்று சொல்லுவோம்னா ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னும் சபை சேரலை, பாதம் வரைக்கும் வந்து நிற்கிது, ரொம்ப கம்மியாக சேருது. பிசாசானவன் அப்படி என்ன பண்ணுறான்? ஏமாத்துறான். அநேகரை வஞ்சிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுறான்? மந்தையை தப்ப விடாத ஓநாய்களை உள்ளே அனுப்புகிறான். ஆனால் ஒன்று தெரியுமா, அந்த உள்ளே வந்த ஓநாய்களுக்கு நாம் ஓனான்ற விஷயம் தெரியாது. புரியுதா? நம்ம ஓனவாகிறோம், நாம் தான் தேவனுக்கு விரோதம் பண்ணுறன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? தேவனே ஜெபம் பண்ணணும். தேவனே நான் ஓனவாகிறேன்னாப்பா, நான் இன்னொருத்தர் கெடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, உன்னோட விசுவாசத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நான் என்னோடய வார்த்தையினால் கெடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, என்னோடய வார்த்தை தவறாக போதா எனக்கு உணர்த்துங்கப்பா. ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்கிற விசுவாசத்தை காண்பேன்னா, ஆரம்ப கால மக்களுக்கு அவர் விசுவாசத்தை கொடுத்து நன்மைகளை செய்து அவர் வைத்திருக்கிறார் என்றால், அந்த நன்மை செய்த தேவனுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் தேவனுக்கு பிரியம் கிடையாது. எச்சரிப்பு கொடுத்து எல்லாவற்றிலிருந்தும் காக்க அவர் வல்லவராக இருக்கிறத விசுவாசத்தை காண்பேனோ. இப்போ கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்திகிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. இப்போ அந்திகிறிஸ்து வருவான்றோம், ஆனால் பைபிளில் அந்திகிறிஸ்து வந்துட்டான்னு இருக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவருக்கு முன்னாடி அந்திகிறிஸ்து பார்த்துட்டா அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க இயேசு கிறிஸ்துவின் வருகை எவ்வளவு சமீபமாய் போய்கொண்டிருக்கிறது என்பதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? உணர்ந்து கொள்ள முடியும்.
ஆக இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறெடுப்போம். அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நன்றி.